ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்டியோட ஐஓ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது விஎஃப்டி சீரியஸில் நான் வந்து பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஓ டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்த்துருவோம். விஎஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்கும். அது வந்து ரெண்டு டைப்பாக ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐஓஸ், பவர் இன்புட் அவுட்புட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ். ஓகேங்களா? ஸோ பவர் இன்புட் அவுட்புட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏசி பவர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசி பவர். ஸோ ஏசி பவரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் 3 பேஸ் இன்புட் இருக்கும், 3 பேஸ் அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி பஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பவர் டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம். இன்புட் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கமிங் விஎஃப்டிக்கோட இன்கமிங்கும், அவுட்புட் டெர்மினல்ஸ் மோட்டர் கனெக்ட் பண்ணுற அவுட்புட் டெர்மினலாகவும் இருக்கும். டிசி பஸ் இருக்கும். அந்த டிசி பஸ் எதுக்கு அப்படின்னா பிரேக்கிங் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது பவர் டெர்மினல். கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். விஎஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோல் டெர்மினல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பவர் டெர்மினல்ஸில் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் டெர்மினல்ஸ்லேயும் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல் டெர்மினல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரிஸ் போடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் இன்புட் அவுட்புட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அவுட்புட்ஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கண்ட்ரோல் டெர்மினல்ஸில் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் இன்புட்ஸ், டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். அதே தான் விஎஃப்டியில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க விஎஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவுட்புட்ஸ் எல்லாமே விஎஃப்டியை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சப் கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஜஸ்ட் பேசிக்காக இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னைடரோட ஏடிவி 212 விஎஃப்டியோட வயரிங் டயக்ராம் இருக்குது, டெர்மினல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் ஏன் ஸ்னைடர் விஎஃப்டி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக நிறைய ஸ்னைடர் 212 விஎஃப்டி தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த விஎஃப்டி தான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வேறு விஎஃப்டி இருக்கலாம், பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்காக எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா கேட்டகரைஸ்டும் இருக்கக்கூடிய ஒரு விஎஃப்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் இது நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விஎஃப்டியில் டீட்டெயில் தெரியுதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பவர் இன்புட் அவுட்புட்ஸு, கண்ட்ரோல் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பவர் இன்புட் இன்கமிங்கு, அவுட் கோயிங் வந்து மோட்ரு இன் அவுட்டுக்கும், டிசி பஸ்ஸு நான் சொல்லியாச்சு. இப்போது நம்ம எஸ்பெஷலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் அவுட்புட்ஸும் அனலாக் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்புட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவுட்புட் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும். டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து மோட்ரு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் இன்புட் த்ரூவாக வந்து ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து டிஜிட்டல் இன்புட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் அவுட்புட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிஜிட்டல் அவுட்புட்டு விஎஃப்டியோட ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இது ரன் ஆகுதா இல்லை ட்ரிப் ஆகுதா அப்படின்னு வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வரும். அதை மீறி நமக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு டிஜிட்டல் அவுட்புட்டோட ஆப்ஷனில் வச்சு நம்ம வந்து அதே மாதிரி பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டிஜிட்டல் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்டியோட வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 4 டிஜிட்டல் இன்புட், 5 டிஜிட்டல் இன்புட், 6 டிஜிட்டல் இன்புட் வருதுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு டிஜிட்டல் இன்புட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் போயிட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 50 ஆப்ஷன் இருக்குது ஒவ்வொரு டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கும். ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு இதில் ஃபேக்ட்ரி செட்டிங்கில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபார்வேர்டு, இது ஒரு டிஜிட்டல் இன்புட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரென் ஃபார்வேர்டு. ஆர் இது இருக்குது, ரென் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஆர்இஎஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப். இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஜிட்டல் இன்புட்டையும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் இன்புட்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்பீடு ரெஃபரன்ஸும் நம்ம வந்து டிஜிட்டல் இன்புட் த்ரூவாக கொடுத்து விஎஃப்டி வந்து 7 டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வருதுன்னு நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்டல் அவுட்புட். ஓகேவா?
ஸோ டிஜிட்டல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்டி ரன் ஆகும்போது அதோட ஸ்டேட்டஸ் லேம்பை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது நம்ம சிக்னல் பிஎம்எஸ்க்கு இல்லைன்னா ஸ்கேடாவுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது விஎஃப்டி தகுந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு டைம் கொடுப்பாங்க, ஒரு டைப் கொடுப்பாங்க. சில விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா 2 ரிலே இருக்கும், சில விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1 ரிலே இருக்கும், சில விஎஃப்டியில் 3 ரிலேஸ் கொடுத்துருப்பாங்க டிஜிட்டல் அவுட்புட்டாக. சில விஎஃப்டியில் டிரான்சிஸ்டர் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரிலே அவுட்புட் டிரான்சிஸ்டர் அவுட்புட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அது நம்ம தனியாக வேறு வீடியோ பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரிலேயில் வந்து நம்ம ரிலே டைப்பாக இருக்குது அப்படின்னா ட்ரை வோல்ட் ஃப்ரீ கான்டாக்ட் இருக்கும். அது வந்து எவ்வளோ ரேட்டிங் 24 வோல்ட் தான் வித் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை 230 வோல்ட் வித் ஸ்டார்ட் பண்ணுமா, அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது த்ரூவாக வந்து வயரிங் பண்ணி நம்ம சிக்னல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அனலாக் இன்புட். ஓகேங்களா, ஸோ அனலாக் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வேரியண்ட் தகுந்த மாதிரி 2 அனலாக் இன்புட் 3 அனலாக் இன்புட் வரதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அனலாக் இன்புட் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ரெஃபரன்ஸ், எக்ஸ்டர்னலாக அனலாக் இன்புட் த்ரூவாக ஸ்பீடு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கறதுக்காகவும் இந்த அனலாக் இன்புட் யூஸ் பண்ணுவாங்க விஎஃப்டியில். ஓகேங்களா, மெயினாக. அதுக்கப்புறம் வந்து பிஐடி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்று ப்ராசஸ் வேல்யூவாகவும் இன்னொன்று அனலாக் இன்புட் த்ரூவாக வந்து செட் வேல்யூவாகவும் கொடுக்கறதுக்காகவும் அனலாக் இன்புட் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த அனலாக் இன்புட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 டைப் வரும். ஓகேவா, ஒன்று வந்து 0 to 10 வோல்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 20 மில்லி ஆம்பியர், இல்லைன்னா 0 to 20 மில்லி ஆம்பியர், அப்புறம் வந்து பிடிசி. ஓகேவா, பிடிசி வந்து தெர்மிஸ்டர் இன்புட்டாகவும் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். ஓகேங்களா, விஎஃப்டியில் ஆப்ஷன் இருந்தா. அதே மாதிரி அனலாக் அவுட்புட். ஓகேங்களா, ஸோ அனலாக் அவுட்புட் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் எல்லாமே மானிட்டரிங் தான். நம்ம வந்து விஎஃப்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது, இல்லை எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் போயிட்டுருக்கு, இதை வந்து நம்ம செட்டிங், அதாவது அனலாக் அவுட்புட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங் இருக்கும். அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து மானிட்டர் பண்ணுறது இருக்கும். இல்லை எனக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் மானிட்டர் பண்ணணும்னா செட்டிங்கில் போயிட்டு அனலாக் அவுட்புட்டோட நம்ம ஆப்ஷனில் போயிட்டு அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனலாக் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். அனலாக் அவுட்புட்டும் பேசிக்காக 2 டைப். ஓகேங்களா, 0 to 10 வோல்ட், எதர் 4 to 20 மில்லி ஆம்பியர், இல்லைனா 0 to 20 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் போக அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட் சப்ளை, கண்ட்ரோல் சப்ளை வந்து விஎஃப்டியிலே இன்பில்ட்டாகவே சம் விஎஃப்டியில் வரும். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் 24 வோல்ட் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸ்டார்ட் கமாண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு வந்து நம்ம அந்த விஎஃப்டிலே 24 வோல்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் இருக்குது. இதையே நம்ம வந்து ரிலே த்ரூவோ சுவிட்ச் த்ரூவோ வந்து விஎஃப்டிக்கு ஸ்டார்ட் கமாண்டாகவும் கொடுத்துக்கலாம். இது வந்து சோர்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா இன்புட்டு. சிங்க் டைப் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24க்கு பதிலாக இங்கே காமன் சிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காமனை வந்து நம்ம சுவிட்ச் த்ரூவாவோ இல்லை வந்து ரிலே த்ரூவாக நம்ம ஸ்டார்ட் கமாண்டாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஐஓ டீட்டெயில்ஸ் ஆஃப் விஎஃப்டி. இது இந்த ஐஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா விஎஃப்டியிலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது விஎஃப்டியோட வேரியண்ட் தகுந்த மாதிரி அதில் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல்ஸ் இருக்கும், ஐஓஸ் இருக்கும். இதில் இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன் RJ45 சீரியல் கம்யூனிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா டேரெக்டாக ஸ்கேடாவில் கனெக்ட் பண்ணி மோட் பஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டியை வந்து நம்ம கம்யூனிகேஷன் த்ரூவாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஸ்பீட் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் வந்து நம்ம கம்யூனிகேஷன், அதாவது டேரக்ட் எக்ஸ்டர்னலாக ஸ்கேடாவில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது பிஎல்சிலேருந்தோ டேரெக்டாக நம்ம வந்து இந்த விஎஃப்டி வந்து கம்யூனிகேஷன் போர்ட் த்ரூவாக பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்நெட், பில்டிங் அப்ளிகேஷன் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ண முடியும் டேரெக்டாக. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக் ஐஓ டீட்டெயில்ஸ் விஎஃப்டிக்கு. இந்த ஐஓஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு விஎஃப்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் எப்படி கண்ட்ரோல் விஎஃப்டி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். விஎஃப்டி வந்து 2 டைப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று வந்து லோக்கலாகவும் இன்னொன்று வந்து ரிமோட்டாகவும். ஓகேங்களா, ஸோ லோக்கல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிமோட்டில் ஐஓஸ் த்ரூவாக வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணி என்னென்ன த்ரூவாக எப்படிலாம் நம்ம வந்து ஸ்பீடு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுத்து விஎஃப்டி வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஎஃப்டி ஐஓஎஸ் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக போடுற எந்த வீடியோஸும் வியூஸ் போகல, பட் அது உங்கள் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ரிலேட்டடான உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் நான் டாபிக்ஸ் போடுறேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதில் என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லோக்கல் ரிமோட் ஆப்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அது வரையிலும் பை ஃப்ரம் மீ.